முத்தமிழ் பேரவையின் 50ஆம் ஆண்டு பொன் விழாவை ஒட்டி சென்னையில் நடைபெறக்கூடிய விருது வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். முதுமுனைவர் ஆய்வுகளில் ஈடுபட்டு இருக்கிறார். அழகராட்டம் என்ற கலை வடிவத்தை உருவாக்கின பெரும் கிராமிய கலைஞர் அவர். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நாட்டிய செல்வம் விருதை திருமதி பார்வதி ரவி கண்டசால் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். நாட்டிய உலகத்தில் தனக்கென தனிபாணி மூலமாக தனிச்சிறப்பான இடத்தை பெற்றவர் பார்வதி அவர்கள். பாடகியாக இருந்து நடனத்தில் தன்னுடைய கவனத்தை செலுத்தி இப்போ அனைவர் கவனத்தையும் ஈர்ப்பவராக இருக்கக்கூடியவர். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விருதுகள் பெற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, முத்தமிழ் பேரவை வழங்குகிற இந்த விருதானது முத்தமிழறிஞர் கலைஞரே வழங்குகிற விருது மாதிரி எண்ணி உங்கள் அனைவரும் நான் மீண்டும் மீண்டும் பாராட்டுகிறேன், வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். இன்னும் பல விருதுகளை பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். தலைவர் கலைஞரை ஏன் முத்தமிழ் அறிஞர் என்று போற்றுகிறோம் சொன்னால், பேச்சாற்றல், எழுத்தாற்றல் என்று இயல், இசை, நாடகம் என்ற 3 தமிழிலும் தம்முடைய தமிழாற்றலை முத்திரை பதிச்சவர் அவர். அவருடைய எழுத்தாற்றலுக்கு சிறு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இமய வரம்பினிலே வீரம் சிரிக்கும் இங்கு வீணை. முத்தமிழ் பேரவை சார்பாக விருது வழங்கக்கூடிய விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியதை நேரலையில் பார்த்தோம்.